முதல்ல மெடிசன் கொடுத்து அவங்கள தூங்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கறேன். என்ன டாக்டர், நீங்களும் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நான் அவ அம்மா, அவளை பெத்தவ. அவ என்ன கூட பக்கத்துல சேர்க்கலனா எப்படி? என்ன பார்த்து அவ ஏன் பயப்படணும்? நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அவ எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறான்னு எனக்கு தெரியல. என்னால தாங்கிக்க முடியல டாக்டர். மேடம், மெடிக்கல்ல எவ்வளவோ பண்ண முடியும், அது அத்தனையும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கும். ஆனா சொல்லுங்க, ஆனானா என்ன? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி போகுது? ட்ரீட்மெண்ட்னு நாலு தான் போதே தவிர எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. மேடம், இது பிசிக்கலான ப்ராப்ளமே கிடையாது, சைக்கலாஜிக்கலான ப்ராப்ளம். உங்க பொண்ணு பயத்துல இருக்காங்க. இப்போ அவங்க பயத்தை போக்குறதுக்கு நாம நெருக்கடி கொடுத்தா அந்த பயம் இன்னும் அதிகமா தான் ஆகும், இன்னும் கிரிட்டிக்கல் ஆயிடும் உங்களுக்கு. ப்ளீஸ் மேடம், நான் கொஞ்சம் சொல்றத புரிஞ்சுக்கங்க மேடம். டாக்டர், திரும்ப திரும்ப இதே பதில தான் நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு அம்மாவா நீங்க அவங்க பக்கத்துல இருக்கணும். அவங்க கிட்ட உண்மையான அன்பை காட்டணும். நீங்க வாயால அம்மா அம்மான்னு சொல்றீங்களே, நீங்க அவங்க அம்மாவா பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கலையே. உங்களோட இந்த குற்றச்சாட்டுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அந்த பதில வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிற நிலைமையில உங்க பொண்ணும் கிடையாது. வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் வந்து பாத்துட்டு போறீங்க, அது எப்படி சரியா இருக்கும்? ஒரு தாய் பாசத்தை பக்கத்துல இருந்து தான் காட்டணும், பணத்தால காட்டினா பத்தாது. எல்லாமே தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசினா எப்படி டாக்டர்? என் பிசினஸ் அப்படி. 24/7 நான் வேலை பார்க்கணும். பல கண்ட்ரீஸ், பல மீட்டிங்ஸ், என்ன நம்பி எவ்வளவு பேர் இருக்காங்க. என்னால வந்து எப்படி பார்க்க முடியும்? நீங்க இப்படி பண்ணா அவங்க உங்களை பார்த்து பயப்படதான் செய்வாங்க. அவ மனசுல நீங்க தான் அவ அம்மாங்கிற எண்ணமே மறந்துரும் நினைக்கிறேன். உங்க பணத்தால மட்டும் உங்க பொண்ணை குணப்படுத்தவே முடியாது. இது சரி வர மாதிரி தெரியல. இது சரியா வரும்னு எனக்கு தோணல. ட்ரீட்மெண்ட்டுக்காக என் பொண்ண யுஎஸ்க்கு அனுப்புவேன். இந்த விஷயமா நான் உங்க சீனியர் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா, இப்ப கூட உங்க பொண்ணை யுஎஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன்னு தான் சொல்றீங்க. நீங்க கூட போக மாட்டீங்க. நீங்க உங்க பொண்ணை பக்கத்துல இருந்து பாத்துக்கலங்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்றேன். நம்ம நாட்டுல, அதுவும் தமிழ்நாட்டுல இல்லாத ஹாஸ்பிட்டலா, அதுலயும் இல்லாத ட்ரீட்மெண்டா? ஃபாரின் கண்ட்ரிக்கு போனா மட்டும் கியூர் பண்ணிட முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், கமிங். வாங்க. வணக்கம் டாக்டர். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? டாக்டர், என் பேரு தனலட்சுமி. இவ மாயா, மாயோட ஹஸ்பண்ட் சீனு. அப்படியா? ஓகே. நாங்க ரெண்டு பேரும் ஊர் தலைவர் ரகுராமன் ஐயாவோட பொண்ணுங்க. சீனு அவர் சிஸ்டரோட சன். ஓ, அப்படியா? ரகுராம் ஐயா சௌக்கியமா இருக்காரா? நல்லா இருக்காரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? யாருக்காவது உடம்புக்கு முடியலையா? இல்ல டாக்டர், அது டாக்டர், வசுந்தரா மேடம் எங்களுக்கு பிசினஸ் ரீதியா பழக்கம். தனாவோட ஸ்டூடெண்டா சம்யுக்தா தனா கிட்ட டியூஷன் படிக்கிறா. அவ கல்கியை பத்தி சொன்னா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் கல்கிய நேர்ல பாக்கலான்னு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அப்போ கல்கியோட வார்டுல வசுந்தரா மேடம் ஒரு அம்மாவா தான் பொண்ணு கிட்ட நெருங்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்தோம் டாக்டர். அவங்களுக்குள்ள இருந்த பதட்டம், அவங்க உங்ககிட்ட பேசினது, நீங்க அவங்க கிட்ட பேசினது, இது எல்லாத்தையும் நாங்க நேர்ல பார்த்தோம் டாக்டர். ஓகே. அந்த பொண்ணை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அவளுக்கு என்னாச்சு டாக்டர்? என்ன பிரச்சனை அவளுக்கு? அந்த பொண்ணு மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால அவளுக்கு சைக்காலஜிக்கலா ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. மெடிக்கலா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு உண்மையான அன்பு தேவைப்படுது. ஒரு தாயோட அருகாமையும் பாசமும் தேவைப்படுது. இங்க நர்சஸ் இருக்காங்க, வசுந்தரா மேடத்தோட அந்த 3 சர்வன்ஸும் இருக்காங்க. 24 ஹவர்ஸும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறோம். ஆனா ஒரு சர்வெண்டால
எப்படி அம்மாவோட பாசத்தை ஈடு செய்ய முடியும்? பொண்ணை விட பிசினஸ் முக்கியமா? அவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்க வேண்டியது தானே டாக்டர்? அதான் முடியலன்னு சொல்றாங்களே. அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புனால அதை நினைச்சு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க மைண்ட் அமைதிப்படுத்துறதுக்கான மெடிசனை கொடுத்து நாங்க கல்கியை கண்ட்ரோல் பண்றோம். ஆனா கல்கிக்கு நினைவு திரும்பும் போது அந்த நேரத்துல மூர்க்கமா நடந்துக்கிறாங்க. கல்கி ரொம்ப பயப்படுறா. அந்த பயத்தோட வெளிப்பாடா யாரையுமே பக்கத்துல போகவே விட மாட்டேங்கிறா. பக்கத்துல நெருங்கி போனா கையில கிடைக்கிறத எடுத்து அடிக்கிறா. சில நேரம் கைய கடிக்க கூட செஞ்சிடறா. கல்கியை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஹேய், இங்க பாருங்க. கல்கி எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? சூப்பரா இருக்கு மச்சான். நைஸ். கல்கி, நீயே போட்டு விட. நானா? நீயே போட்டு விடு. Thank you. என்னடா அனீஷ், ம், உங்க ஃப்ரெண்டு ரொம்ப சைட் டைப்பா? பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆமா. அவ அம்மாக்கு ஒரே பொண்ணு. வீட்ல எப்பவுமே தனியா தான் இருப்பா. நான் என் பர்த்டே பார்ட்டிக்காக தான் இன்வைட் பண்ணேன். என்னோட ஹார்ட்ஃபுல் ஃப்ரெண்ட். அவ தனிமைய கூச்சத்தை போக்கணும் தான் நான் என் பர்த்டேக்கு கட்டாயப்படுத்தி வர வச்சேன். ம், ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம கேங்ல கல்கியும் ஒருத்தன். டேய், அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடியட்டும். நான் அது வரைக்கும் தனியா கல்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கல்கி, வா.